வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் மேஜிக் ஷோ பண்ண போகிறோம். என் பெயர் கவினேஷ், இவங்க பெயர் யாகவன். நாங்கள் ரெண்டு பேரும் மேஜிக் ஷோ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ஃப்ளவர். இப்போ அந்த ஃப்ளவரை அந்த கர்ச்சிப்புக்குள்ளே மறைய வைக்க போகிறேன். இந்த கர்ச்சிப்பில் ஏதோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை, எதுவும் இல்லையா? இப்போ அந்த கர்ச்சிப்புக்குள்ளே எதுவும் இல்லை. இப்போ இந்த கர்ச்சிப்பை இந்த ஃப்ளவரை அந்த கர்ச்சிப்புக்கு மேலே வச்சு மேஜிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ளவர் காண போயிடும். பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கர்ச்சிப்லேயும் எதுவும் இருக்காது. இப்போ இந்த ஃப்ளவர் எடுத்து கர்ச்சிப் கீழே வச்சு ஒரு மேஜிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளவர் வந்துடும். நெக்ஸ்ட் மேஜிக் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் மேஜிக் புக். மேஜிக் கலர் புக். இப்போ இந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் ஒயிட் பேப்பராக தான் வருது. பார்த்துக்கோங்க, ஒயிட் பேப்பர் தான். இப்போ ஒரு மேஜிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ட்ராயிங் வருது. இப்போ ஒரு மந்திரம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கலர் ட்ராயிங் வருது. இப்போ இது எது வேணால் அப்படியே தூக்கி போட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒயிட் பேப்பர் தான் வரும். வாங்க நெக்ஸ்ட் மேஜிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேஜிக் பால் டப்பா. இந்த பால் டப்பாவை சின்ன பிள்ளைங்க தான் குடிப்பாங்க. இப்போ நான் குடிக்க வரேன் பாருங்க. குடிச்சிட்டேன் பாருங்க. எல்லாம் பார்த்துக்கோங்க, குடிச்சிட்டேன். இப்போ காது வலி எடுக்கிறோம் பாருங்க. எல்லாம் பார்த்துக்கோங்க, காது வலி எடுத்துட்டேன். இப்போ நான் வாய் வழியாக குடிச்சு காது வலி எடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேஜிக் கப். ஃபஸ்ட்டு நான் அந்த கப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ளே பால் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே பால் இருக்கு. இப்போ இந்த பாலை நான் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ பால் எங்கே இருக்குது? பேக்கெட்டில் இருக்குது. இப்போ இந்த கப்பை மூடி ஒரு மேஜிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பால் இங்கே வந்துடும். இப்போ இதில் இருக்க பாலை அப்படியே மாயமாக எடுத்து பேக்கெட்டில் போட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே எதுவும் இருக்காது. இதே பேக்கெட்டில் பார்த்தா அந்த பால் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் மேஜிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேஜிக் பென்சில். இது ஒரு மேஜிக் பாக்ஸ். இது ஒரு பென்சில். இந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ளே இந்த பென்சிலை உள்ளே வச்சிடுறேன். இப்போ இந்த மேஜிக் பாக்ஸ் இந்த பென்சிலை கட் பண்ணும் பாருங்க. கட் பண்ணியாச்சு. இது ஒட்டுதான்னு பார்த்துக்கோங்க. ஒட்டுதான்னு பாருங்க. மக்கள்கிட்ட காமிச்சுக்கோங்க. மக்கள்கிட்ட காமிங்க ஒட்டுதான்ட்டு. ஒட்டல. ஓகே. இப்போ இந்த ஒட்டாத பீஸை இருந்த இடத்துல வச்சிடறேன். பார்த்துக்கோங்க. இருந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது முழு பென்சிலாக வந்துடும். எல்லாம் பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். My friend name is Ritiswell. We are going to magic show. என்கிட்ட ஒரு ஸ்பூன் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் எங்கேனாச்சும் உடஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை. இந்த ரிங்கையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரிங் இங்கே வரணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் இப்படி போட முடியாது. அதனால் இப்படி போட்டேன். இப்போ நான் எந்த வழியாக எடுப்பேன்? போட்ட வழியாக தான் எடுப்பேன். இல்லை, இந்த வழியாக எடுப்பேன். என் கையை பாருங்கள். ஓகேவா? 1 2ன்னு சொல்லுவேன், வராது. 3ன்னு சொல்லும்போது வரும். 1 2 3. கடிச்சுப்போக்கடா. என்கிட்ட இந்த ரோப் இருக்குது. இந்த ரோப் கட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை. இந்த ரோப்பை இதுக்குள்ளே போடுறேன். இப்போ போட்டேன். இப்போ அப்படியே கட் பண்ணுறேன். பாருங்கள், கட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஜாயின் பண்ணுறேன். இப்போ எழுத்து பாருங்கள். கட்டாகல.
இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கும் காட்டு. இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இவர் கையில் ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டு எல்லாரும் பார்த்துக்கோங்க. இந்த கார்டை திருப்பி இந்த பேக்கெட்டுக்குள்ளேயே போடுறேன். இப்போ கார்டு இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கும் காட்டுங்க. கரைச்சி பேர் மிஸ் மிஸ் கரைச்சி பேர் மிஸ். பார்த்துக்கோங்க, இது காலியாக தான் இருக்குது. இதுக்குள்ளே கார்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் இருக்கா? இப்போ இதால் நான் மறைச்சிட்டேனா, இப்போ நான் எடுத்து காட்டும் போது அந்த கார்டு இருக்கும். இந்த கார்டு இருக்கா? இப்போ அப்படியே நான் வச்சிருவேன். இப்போ மறுபடியும் எடுத்தால் மறைஞ்சு போயிடும். உங்கள் பாக்கெட்டில் 5 ரூபா காசு வச்சுருக்கீங்களா? இந்த காயின் பேப்பரா இல்லை ஒரிஜினல்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு நோட் புக் இருக்குது. இந்த நோட் புக்கிலேருந்து ஒரே ஒரு பேஜை கிளிக்கிறேன். பார்த்துக்கோங்க. அந்த காயினை கொடுங்க. இப்போ இந்த காயினை சென்டரில் வைக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு இந்த கார்டு வெளியே இருக்காமல் இருக்க இப்போ லாக் போடுறேன். இப்போ இதுக்குள்ளே கார்டு இருக்கான்னு இல்லையான்னு தொட்டு பாருங்க. இருக்கு. இப்போ என் பேக்கெட்லேருந்து ஒரு மேஜிக் நூல் எடுப்பேன். இப்போ நான் கட்டிட்டு கிழிச்சு பார்த்தா காசு இருக்காது. தேங்க்யூ டு ஆல்.